வணக்கம். கிராமம் நகரம் மாநகரம் அப்படின்ற இந்த புத்தகம் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியது. கிராமம் நகரம் மாநகரத்தை பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக வேறுபடுத்தி எழுதியிருப்பார். நாம் சின்ன வயசில் கிராமத்தில் இருந்திருப்போம், அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நகரத்துக்கு வந்திருப்போம், அதுக்கப்புறம் வேலைக்காக நம்ம மாநகரத்தை தேடி வந்திருப்போம். பொதுவாகவே கிராமம் மாநகரம் அப்படின்னாலே கிராமத்தில் தான் தூய்மையான காற்றை நம்ம சுவாசிச்சோமோ, அங்கே தான் எல்லாரோடையும் ஈஸியாக பழக முடிஞ்சது, அங்கே தான் தனித்தனி வீடுகள், கூரை வீடுகள், ஓட்டு வீடுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே தூய்மையான காற்று இல்லையோ, எல்லாமே ரசாயனம் கலந்த காற்றாக தான் இருக்கோ. வீடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே பெரிய பெரிய கட்டிடங்களும் அப்பார்ட்மெண்ட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாரோடையும் பேசுறதும் பழகிறதும் கூட கிராமத்தில் மாதிரி இங்கே பழக முடியலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு முத்துக்குமார் அவர்கள். கிராமம் மாநகரத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. அன்புள்ள மாநகரத்துக்கு கிராமம் எழுதும் கடிதம். அன்புள்ள என்ற இந்த கடிதத்தை துவங்குவதற்கு தயக்கமாக இருக்கிறது. அடுத்த வீட்டில் வசிப்பவர்கள் பெயரை கூட தெரிந்து கொள்ளாத உன்னிடம் அன்பையும் மனித நேயத்தையும் எங்கனம் எதிர்பார்ப்பது? ஆயினும் அன்பை கொள்ள எந்த ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிற நம்பிக்கையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ஒரே மரத்திலிருந்து பிரிந்த வேரும் கிளைகளும் தான் கிராமமும் மாநகரமும். கிராமம் தான் வேறு அப்படின்னா அதோட கிளைகள் தான் மாநகரம். என்னதான் விஞ்ஞானம் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்தாலும் வேர்கள் இல்லாம எந்த ஒரு கிளையுமே இருந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த கிராமத்துக்கிட்ட எஞ்சி இருக்கிற தூய்மையான காற்றையும் கலாச்சாரத்தையும் கூட மாநகரம் அப்படிங்கிற சாயல்ல நீ அழிச்சிடாத அப்படின்னு ரொம்ப கவலையா கிராமம் மாநகரத்தை பார்த்து எழுதுற மாதிரி இந்த கடிதம் இருக்கு. அதுக்கு மாநகரம் ஒரு பதில் கடிதம் போடுது. அன்புள்ள கிராமத்துக்கு மாநகரம் எழுதுவது. உன் கடிதம் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் நான் உனக்கு ஒரு மின்னஞ்சல் தயாரிச்சிருக்கேன். அதுதான் www.gramam.com அப்படிங்கிற மின்னஞ்சல். இதில் நான் அனுப்புகிற குறுஞ்செய்திகள் உன்னைய 10 நொடியில் அடையும். இதுதான் மாநகரத்தோட வளர்ச்சி. நதி நகர்ந்து வந்தால் தானே கடலை அடைய முடியும். நாகரிகம் நதியை போன்றது. ஒரு நாட்டின் முதுகெலும்பு கிராமம் என்றால் மாநகரமே அதன் மூளையாக இருக்கிறது. கிராமத்துல இன்னமும் கூட ஜாதிக்குன்னே ஒரு தெரு இருக்கு, ஜாதிக்குன்னே தனி சுடுகாடெல்லாம் கூட இருக்கு. ஆனா மாநகரத்துல அப்படி இருக்கிறது இல்ல. மனிதர்களை ஜாதியின் பெயரால் பிரிக்கும் தெருக்கள் என்னிடம் இல்லை. உன்போல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஜாதிக்கொரு சுடுகாடு இல்லை அப்படின்னு மாநகரம் கிராமத்தை பார்த்து சொல்லுது. மாநகரத்துல இன்னமும் இப்படி நிறைய வளர்ச்சிகள் வந்துருச்சு. அதனால மாநகரம் அப்படிங்கிறது கிராமத்தை அழிச்சிட்டு வந்தது கிடையாது. மாநகரம் அப்படிங்கிறது மனித குல வளர்ச்சியின் குறியீடு அப்படின்னு முத்துக்குமார் எழுதி முடிக்கிறாரு. அதன் பிறகு வெகு நாட்கள் கழிச்சு கிராமமும் மாநகரமும் சந்திச்சுக்குது. அப்ப கிராமமும் மாநகரமும் என்ன பேசிக்குது அப்படின்னா, கிராமம் சொன்னது, நான் தாழ்வு மனப்பான்மையையும் தூய அன்பையும் கொண்டு வந்திருக்கிறேன். மாநகரம் சொன்னதான், நான் தன்னம்பிக்கையையும் தேடல்களின் பதற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். இரண்டும் தோளில் கை போட்டுக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நடந்தன. கிராமம் மாதிரி நிறைய விஷயம் மாநகரத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிராமம் நமக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னா மாநகரம் தான் நம்ம வளர்றதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.